இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தோழர் ஆர் நல்லக்கண்ணுடைய மறைவு மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. அப்படி ஒரு தோழரை பார்க்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு தியாக வாழ்க்கை வாழ்ந்தவர். மனிதராக பிறந்தால் அது மரணம் இயற்கை தான். பாரதி சொன்ன மாதிரி முக்குள்கள் தாம் தோன்றி முடிவது போலே மக்களாய் பிறப்போர் மடிவது திண்ணம் அப்படிங்கிறதுல அதில் நிறைவாழ்வு வாழ்ந்து மடிந்திருக்கிறார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் கம்யூனிஸ்டுகளை பொறுத்தளவில் இந்த அளவுக்கான தியாகமும் அர்ப்பணிப்பு நேர்மை இதெல்லாம் ஒரு தலைவன்கிட்ட எதிர்பார்க்கிறது. அந்த அளவுக்கு சிறந்த ஒரு தோழராக விளங்கினார். கோவை வரும்போது அவர் மாநில செயலாளராக இருக்கிற காலங்களில் நான் இளைஞர் பெருமன்றத்தினுடைய கோவை மாவட்ட செயலாளராக இருந்தேன். அவர் வந்தால் அவரை ரிசீவ் பண்ணுறது, அவரை வழி அனுப்புறது, அவருக்கு தேவையான உதவிகள் செய்கிறது எல்லாமே நான் அப்போ இளைஞர்னால எனக்கு தான் அந்த கட்சி ஒதுக்கியிருந்தாங்க. அப்போது கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலம் அவரோடு நெருங்கிய பழக்கம் அவர் இருந்தது. அவரை ரிசீவ் பண்ணுறது இந்த பணிகளில் இருந்தேன். மிக எளிமையான தலைவர். எடுத்த முடிவில் ஸ்டெபனாக நிற்பார். அது எந்த சூழ்நிலையிலும் அந்த முடிவை மாற்ற மாட்டார். எடுத்த முடிவில் ஆணித்தரமாக நின்று அந்த முடிவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு தோழர். தன்னை முன்னிறுத்திக்கவே மாட்டார். இந்த ஃபோட்டோ கலைகிறது அந்த இதெல்லாம் கிடையவே கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சியை முன்னிறுத்துவார். அப்படி ஒரு தலைவரை பார்க்க முடியாது. ஆனால் அவர் மிகப்பெரிய தியாக வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். 8 ஆண்டு காலம் சிறையில் இருந்திருக்காரு. 7 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட விடுதலைக்கு முன்னரும் பின்னரும் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு. அவருடைய தியாகமெல்லாம் அவராக எங்கேயுமே சொன்னதில்லை, நான் இப்படியெல்லாம் தியாகம் பண்ணியிருக்கேன்னு. அவர் 99 தேர்தல் நிற்கிற போது தான் அதெல்லாம் நாங்கள் வெளியில் பேச வேண்டியது வந்தது. அதாவது நாங்குள் புழு எப்படி விவசாயிகளுக்கு இரவெல்லாம் மண்ணை பண்படுத்திட்டு பகலில் மறைந்து கொள்கிறதோ அதுபோல் இவர் மக்களுக்கு பணியாற்றி விட்டு தன்னை மறைத்துக்குவார். அந்த மாதிரியான தன்னை வெளிப்படுத்தாத ஒரு தலைவர். அவர் இந்த 99 கோயம்புத்தூர் பார்லிமெண்ட்டில் போட்டியிடும்போது அவருடைய தியாகங்களை எல்லாம் நாங்கள் வெளி உலகத்துக்கு சொல்ல வேண்டியது வந்தது. சொன்னோம். அதுக்கப்புறம் தான் அவருடைய இவ்வளவு தியாகமா அப்படின்னு மக்கள் வியப்பளவுக்கு அடையிற அளவுக்கான அவருடைய வாழ்க்கை. அது சொல்லிகிட்டே போனால் ரொம்ப நீளமாக இருக்கும். ரொம்ப எளிமையான வாழ்க்கை. அவ்வளோ பெரிய தலைவர். சாதாரணமாக இங்கே ஜீவா இல்லத்துக்கு பக்கத்தில் சிரியன்சி ரோட்டுக்கு பக்கத்தில் அன்னபூரணின்னு ஒரு சின்ன பொண்ணு அவங்க இட்லி கடை வச்சுருப்பாங்க. அங்கே தான் தோசை 4 தோசை 3 தோசை, பசியாக இருந்தால் 4 இல்லைன்னா 3, சில நேரம் 4 வாங்கிட்டு வந்தாலும் அதில் ஒன்று வச்சுருவார். அந்த மாதிரியான அந்த வீட்டு தோசை தான் சாப்பிடுவார். கடையில் பெருசாக விரும்ப மாட்டார். பெரிய பெரிய ஹோட்டல்களில் ரூம் போடுறத விரும்பினதே இல்லை. அவர் வந்தால் இந்த ஜீவா இல்லத்தில் தான் தங்குவார். கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் எந்த ஊரில் போனாலும் அங்கே கட்சி அலுவலகம் இருந்தால் அங்கே தான் தங்குவார். ரூம் போடுறத விரும்ப மாட்டார். அப்படி ஒரு நல்ல தலைவர். அவருடைய உடைகளை அவரே துவைத்துக் கொள்வார். அது மிகப்பெரிய விஷயம். எங்கள் கட்சியில் அப்படி தலைவர்கள் நிறையா, ஏடிகே தங்கமணி, ஏஎம் கோபு, மாணிக்கம், இந்த மாதிரியான தலைவர்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். எல்லா தலைவர்களும் அப்படி தான். இந்திரஜித் குப்தா எம்பியாக ஒரு 5-6 முறை இருந்திருக்காரு. அவரும் அப்படி தான். தன்னுடைய துணிகளை அவங்களே துவைச்சிக்குவாங்க. அப்படி ஒரு நேர்மையான தலைவர். தியாக வாழ்க்கை. அவர் இன்றைக்கி மறந்து இருக்கிறது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. கம்யூனிஸ்டுகளை பொறுத்தளவில் மரணம் இயற்கை என்பதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். இருந்தாலும் இன்றைக்கி நல்லக்கண்ணு விட்டு சென்ற அந்த இடத்தை யார் நிரப்புவது அப்படின்னு வரும்போது மனசு கஷ்டமாக இருக்குது. அவ்வளோதான். ஆர் நல்லக்கண்ணு அவர்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் இந்த நேரத்தில் பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி. நிறைய சொல்லலாம். அந்த தேர்தல் நேரத்தில் கடைசி நேரம் பார்த்திங்கன்னா இந்த முஸ்லீம் இந்த குண்டு வெடிப்பு அந்த சம்பவம் நடந்த அந்த பீரியடு அவருக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண தொடங்கிட்டாங்க. நல்ல கண்ணுக்கு போடுற ஓட்டு, அல்லுமாவுக்கு போடுற ஓட்டு அப்படின்ட்டு. அப்படின்னா எங்கள் கட்சியிலேயே பல பேர் அல்லுமா எல்லாம் தவிர்த்தரலாம், அவங்களோட போக வேண்டாம் அப்படின்னு. அது அவர் விரும்பவே இல்லை. அவங்க கூட்டணி அது அவங்க எல்லோரும் இஸ்லாமியர்னாலும் தீவிரவாதிங்கிற முத்திரை குத்துறதை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அது இஸ்லாமியர்களும் கூட வச்சுக்கிட்டு தான் பண்ணார். அப்போது எல்லா இஸ்லாமியரும் தீவிரவாதி கிடையாது, அதை அதை ஏற்றுக்க மாட்டேன், அதனால் தோல்வி வந்தால் பரவாயில்ல அப்படின்னு வெளிப்படையாக சொன்னது. ரொம்ப ஏழைகளுக்கு ரொம்ப இறங்குவார். அந்த மாதிரி என்னை பொறுத்தவரை நானும் அவரும் வந்தால் இந்த ஜீவா இல்லத்தில் நான் எங்கே தங்கி இருக்கேனோ அதே பக்கத்து இதில் தான் படுத்துக்குவார்.
2 பேரும் ஒன்றா தான் இருப்போம். அந்த மாதிரியான சூழல் தான். ரொம்ப எளிமையானவர். அது ரொம்ப எளிமைங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் போராட்ட குணம்ங்கிறது ரொம்ப இது. அந்த காவிரி இஷ்யூலெல்லாம் பார்த்திங்கன்னா தஞ்சையிலிருந்து வேதாரண்யம் வரையிலும் விவசாயிகளை திரட்டி நிறுத்தி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்காரு. அந்த மாதிரியான இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பேச வேண்டியது, இன்றைக்கி அரசியலில் எவ்வளவோ பேசுகிறாங்க, என்னென்னமோ பேசிக்கிறாங்க மேடை ஏறி. ஆனால் அவர் மேடைக்காக கூட தேவையில்லாமல் எதிரியை கூட தேவையில்லாத வார்த்தைகளில் அவர் விமர்சனம் பண்ணதே இல்லை. தெளிவாக ஆணித்தரமான வார்த்தைகளில் தான் சொல்லுவார். அதில் ஆதாரத்தோடு இருக்கிற விஷயங்களை தான் பேசுவார். தவறான வார்த்தைகளை எந்த நேரத்துலையும் பயன்படுத்தினதே நான் பார்த்ததில்லை. அவ்வளோ ஒரு நல்ல தலைவர். அது ரொம்ப வருத்தமளிக்கிறது அவர் இல்லாதது. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைன்னு பார்த்துட்டிங்கன்னா, அவர் எப்படி தியாகசீலரோ அதே மாதிரி ஒழுக்கசீலரும் கூட. அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவருடைய ஒழுக்கத்தில் எந்த விதமான குற்றம் குறையே காண முடியாது. அந்த அளவுக்கு அவர் குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டது அந்த அம்மா தான் மெயின். அவங்க ரஞ்சிதம்னு சொல்லிட்டு அவங்க மனைவி, அவங்க 2 பொண்ணுங்க, 2 பேர்த்தையும் நல்ல நிலையில் உருவாக்குனது அவங்க தான். இவர் குடும்பத்தை பார்த்துக்கிற வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏன்னா வாழ்க்கை முழுவதும் ஓடிக்கிட்டே இருக்கிற வாழ்க்கை வருது. அதிக நாட்கள் கட்சி அலுவலகத்தில் தங்கிக்குவார். அப்புறம் டைம் கிடைக்கும்போது தான் வீட்டுக்கு போக முடியும். அந்த மாதிரியான வாழ்க்கை முறை. அதனால் குடும்பத்தை கவனித்தது ஆளாக்குனதெல்லாம் அந்த அம்மா. இருந்தாலும் குடும்பம் முழுவதும் இவர் மேலே ரொம்ப பாசத்தோடு இருப்பாங்க. அந்த அவர் ஒரு பேத்தி ஒன்று இறந்தது ரொம்ப வருத்தப்பட்டார். அது காமாலையில் இறந்தது, அது ரொம்ப கதறிட்டார். அந்த அளவுக்கு அவ்வளோ பெரிய மனுஷனாக கண்ணீர் விட வச்சது அந்த மாதிரியான ஒரு சம்பவம். இதெல்லாமே நிகழ்ச்சியான விஷயம்.